ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். மரவள்ளி கிழங்கு அவிச்சு கொஞ்சமாக சக்கரை வச்சு கொடுத்தா யாரும் எனக்கு வேணாம் உனக்கு வேணான்ட்டாங்க. சரி, இந்த கிழங்கு வச்சு வேறு ஏதாவது டிஷ் பண்ணலான்ட்டு ஒரு பவுலில் அவிச்ச கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துட்டு ஒரு அரை கப் அரிசி மாவும் சேர்த்துட்டு அதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பிணைஞ்ச மாவை நம்ம இஷ்டப்பட்ட ஷேப் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் ஷேப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக குக்கி கட்டரில் ஹார்ட்டின் ஸ்டார் ஷேப்பும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து பிளெயினான கார்ன்ஃப்ளேக்ஸ், அதையும் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த மரவள்ளி கிழங்கு ஃபிங்கர்ஸை ஃபஸ்ட்டு மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸில் டிப் பண்ணி இதை வந்து ஒரு ½ அன் ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து 2 to 3 days ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு வானலை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா நம்ம செஞ்சு வச்சிருந்த ஃபிங்கர்ஸ் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் புரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு மரவள்ளி கிழங்கு ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடும். டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். சூடாக ஒரு கப் காஃபியும் போட்டு குடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி